திட்டமிட்டு மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் மீது வன்மத்தோடு பொய் பரப்புரை செய்யப்படுகிறது. ஒரு வலைதளத்தில் கூட சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது முழுக்க முழுக்க தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை உள்வாங்காமல் அதை வெளியிட்டிருந்தாங்க. உண்மை என்னன்னா, என் நினைவு சரியாக இருக்கும்னா, முதல் 3 மாதங்களில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பெரிதாக எந்த தொழில் முதலீட்டையுமே ஈர்க்கலை. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் தலைமையில் அந்த துறை முதல் 3 மாதங்களே மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. அவங்க முதல் 6 மாதத்தில் தொட்ட ஒரு தூரத்தை கிட்டத்தட்ட 50 நாட்களில் அந்த துறை தொட்டிருக்கிறது. ஒரு பெண், ஒரு மாண்புமிகு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர், அவரினுடைய சாதனைகளை திட்டமிட்டு சிறுமைப்படுத்த முடியாது. அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சீமான் அவர்கள் பேசும்போது நடிகர் கூட்டத்தின் பின்னால் போகிற கூட்டம்னு சொல்லி பேசியிருக்காரு. நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் தெரியாது கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரே சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் யார், புரட்சி தலைவி அம்மா யாருங்க? திரையில் மட்டுமே நடிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர். வேளாண்துறை அமைச்சர் பட்ஜெட் நகலை கொண்டு போய் திருப்பதியில் வச்சு வழிபட்டு வந்திருக்காரு. அதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் வந்து எதிர்ப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முன்பு அன்னாரி வலயத்தில் அல்ல, கலைஞர் ஐயாவினுடைய அந்த ஒரு சமாதியிலேயே வைத்து அவர்கள் வந்து வழிபட்டு வந்தாங்க. அது இது அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையை நம்ம அப்படி விமர்சனம் பண்ண முடியாது. இதற்கு முன்பு இது மாதிரி நடந்திருக்கிறது.